பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன். எந்த வேளையிலும் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன். எந்த வேளையிலும் துதித்தேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசனும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன். எந்த வேளையிலும் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன். எந்த வேளையிலும் துதித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 25 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கும் கர்த்தருக்கும் இருக்க வேண்டிய உறவின் நெருக்கத்தை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்லவா? இது வேதத்தில் ஆபிரகாமுக்கு சோதோம் குமாராவுக்கு தாம் செய்ய போகிற தீமையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தீமையை மாத்திரமல்ல, அவரது முதிர் வயதில் அவருக்கு பிறக்க போகிற பிள்ளை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், ஆபிரகாமிடம் இருந்த தேவ பயமே அதற்கு உதாரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றில் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் ஆபிரகாமை நோக்கி, உன் தகப்பன் தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே ஆபிரகாம் ஏதோ அந்த இடத்துக்கு போன உடனே நாம் செல்வ சீமான் ஆகிவிடுவோம் என்ற எண்ணத்தோடு புறப்படவில்லை. ஏனென்றால் அந்த வார்த்தை கர்த்தர் சொல்லும் போதே ஆபிரகாம் செல்வ சீமானாக தான் இருந்தார். எனவே மறு கேள்வி கூட கேட்காமல் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்பதை குறித்து உடனடியாக அவர் புறப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தர் சொன்னால் அதை செய்வார் என்று விசுவாசிப்பதே தெய்வ பயம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அந்த பயம் நமக்கு இருந்தால் போதும், நம்மிடத்தில் கர்த்தர் ரகசியங்களை நிச்சயமாக பேசுவார். எப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு காரியம் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் வந்து போவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதாவது பிந்தி நிகழப்போகிற ஒரு காரியத்தை, ஒரு குடும்பத்திலே நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து அந்த குடும்பத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொண்டே வந்தார். நான் சாதாரணமாக காண்பிக்காது என்று எப்பொழுதும் ஒரு போதகனாக இருக்கிறது என்னாலே சபையினுடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் தினமும் ஜெபிக்கிறது எனக்கு வழக்கம். சுலோகத்தை ஒவ்வொரு குடும்பமாக நினச்சி தினமும் காலையிலிருந்து படுக்கிறவர்களே டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். இப்படி இருந்த வேளையிலே எங்கள் சபையை விட்டு போன, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்விட்ட ஒரு தம்பியினுடைய முகத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை காண்பித்து கர்த்தர் எனக்கு ஒரு 4 வாரத்திற்கு முன்பாக காண்பித்து 2-3 தடவை காண்பித்தார்.
நான் அந்த தம்பி கேரளாவுக்கு போயிட்டானே, ஒரு ஃபோன் கூட நமக்கு ஒன்றும் வர்றதில்ல. சரி என்னன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு, இதுக்கும் நாம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செல் எடுத்து அவனுடைய நம்பர் ட்ரை பண்ணா 3 நம்பர் இருந்தது. அந்த 3 நம்பருங்க அந்த நம்பர் தம்பி எனக்கு லைன்ல வரவே இல்ல. என்னமோ ஆச்சு. சரி ஆண்டவர் ஏதோ காண்பிக்கிறார். சரி நம்ம ஜெபிக்கலாம்னு பார்த்தா, ஏன்னா சபை பிள்ளையா இல்லை. சபையை விட்டு தூரம் போயிட்டான். இப்போ கேரளால இருக்கிறான். என்ன நிலைமையில இருக்கிறான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் ஏதோ காண்பிக்கிறாரே என்று நான் ட்ரை பண்ணி பார்த்து முயற்சி செய்து விட்டுட்டேன். பிற்பாடு ஒரு 3 வாரத்திற்கு முன்பாக எனக்கு சபைக்கு வருகிற ஒரு சகோதரி மூலமாக அவனுடைய முதல் மூத்த குழந்தை ஏற்கனவே ரொம்ப சிக்காகி அப்புறம் அவன் நல்லான அந்த பிள்ளையை குறித்ததான ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவன் பெரிய தலையில் அவனுக்கு மூளையில் நீர்க்கட்டிகள் நிறைய ஏற்பட்டிருக்கிறதா, 3, 4 ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திட்டாங்க பாஸ்டர். தயவுசெய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு நான் சொன்னேன், நீ அங்கிளுக்கு சொல்லி ஜெபம் பண்ணுடான்னு சொன்னப்ப, நமக்கு பிரச்சனை வரும்போது தான் நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். மத்த நேரத்துல நான் ஃபோன் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குதுன்னு அவன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், தேவையா இருக்கும்போது தானம்மா ஃபோன் பண்ணுவாங்க. அதனால நான் பரவால்ல, நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு தொடர்ந்து சபையிலே 3 வாரங்களாக அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட ஜெபம், ஆண்டவரே நீர் எனக்கு முன்கூட்டி காண்பித்த ஒரு குடும்பமா இருக்கிறதுனாலே அந்த மூத்த பிள்ளைக்கு என்ன நேர்ந்ததுன்னு தெரியல. அதுவும் சின்ன வயது, ஒரு 10, 11 வயது பிள்ளைக்கு நம் மூளையில நீர்க்கட்டின்னு சொல்லும்போது பெரிய ஆப்ரேஷன் போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அந்த பாப்பாவுக்காக ஜெபம் பண்ணி முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால் வழியாக என்ன காரியம் என்று கேட்டு தெரிந்து கொண்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒன்றும் இதை கொஞ்சம் பயப்பட வேண்டியது. இது குழந்தைக்கு உள்ள இருக்கிற ஒரு ஹைப்பர் டென்ஷன், ஏதோ ஒரு அவனுக்கு ஒரு அதாவது தேவையில்லாத கோபப்படுற சுவாபமோ ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது. அவனை இரிட்டேட் பண்ணுற சில காரியம் நடக்குது போல இருக்கு. அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. மற்றபடி பெரிய ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றால் சாதாரண டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், அதை கொடுத்தாலே அது சாதாரணமாகவே சுகமாயிடும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக அந்த பிள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பின செய்தி எங்களுக்கு வந்து சேர்ந்தது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நமக்கு சில நேரங்களிலே நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களை குறித்து கூட சில முகங்களை நமக்கு காண்பிப்பார். ஆனால் பிற்பாடு அவர்களை நம்முடைய துறை கர்த்தர் கொண்டு வருவார். ஒன்றும் செய்ய வேண்டும். ஆண்டவரே இவங்களை எதற்காக எனக்கு காட்டுறீங்கன்னு கேட்டு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு அவங்களுக்கு அந்த நன்மை நடக்கும்போது ஒரு பெரிய மனநிறைவு நமக்கு உண்டாகும். எனவே உங்களுக்கு எப்படியாவது அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளையிலும் கூட இந்த சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தமக்கு பயந்துடத்து தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த நாளிலே நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையை கண்கூடாக காண கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.